ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆராதனை ஆராதனை ஆவியானவரே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. முதலும் முடிவுமானவரே உமக்கு ஆராதனை. அதிகாலை தோறும் எங்களை தட்டி தட்டி எழுப்பினவரே உமக்கு ஆராதனை. அப்பா இன்றைய நாள் முழுவதும் உடைய கரங்களில் பொறித்து எங்களை பாதுகாத்தவர், எங்களை ஆசீர்வதித்தவர், எங்களை அன்பு செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த இரவு நேரத்தை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் வீடுகளை சுற்றிலும் இரத்தத்தால முத்திரிடுகிறோம், எங்கள் பிள்ளைகள் மீது முத்திரிடுகிறோம். அப்பா அப்பா இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்க போய் நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினது உடைய கிருபை, இனியும் நடக்க இருப்பதும் உடைய கிருபை தகப்பனே ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லாவித ஆபத்துகளிலிருந்து தாங்கி தப்புவித்து எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து அன்பு செய்து உடைய எல்லாவித கிருபைகளாலும் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி எங்களை கீழாக்கால் மேலாக்கி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் எல்லாவித நன்மை தனங்களால் நிரப்புகிற உடைய பேரன்பிற்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா அப்பா அவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா மீண்டும் ஒரு விசை கூட தகப்பனே உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதனை செலுத்த தகப்பனே உடைய பாத படியில் அப்பா உடைய சமூகத்திலே ஒன்றாய் கூட்டி சேர்த்த உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்பா உம்மை நோக்கி பார்ப்போர் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானதில்லையே தகப்பனே ராஜா. உடைய திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் உடைய பாத படியில் அமரும் போது அப்பா இல்லாமல் போய்விடுகிறது தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. இந்த இணைப்பிலுள்ள ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயரை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தீரே எமக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகளை ஞானத்தால் இடைக்கட்டினீரே எமக்கு நன்றி தகப்பனே ராஜா. வேலை வாய்ப்பு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீரே எமக்கு நன்றி. நீர் கொடுத்த எங்கள் குடும்பங்களுக்காக நன்றி, உற்றார் உறவினர்களுக்காக நன்றி தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. ஒன்றும் தெரியாத நாங்கள் பாவிகள் தகப்பனே ராஜா. இடது கைக்கும் வலது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்கள் அப்பா. ஒவ்வொரு நாளும் மனித பலவீனங்களால் நாங்கள் செய்த குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று தகப்பனே ராஜா எங்களுக்கு ஆறுதல் அளித்து எங்களை அன்பு செய்து தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறீரே தகப்பனே. உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா தகப்பனே உம்முடைய பேரன்பு இறக்கம் எங்கள் குடும்பத்தின் மீது ஒவ்வொரு நாளும் புடை சூழ்ந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லாவித தீமைகளும் எங்களை விலக்கி காத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் தகப்பனே உம்மை விட சற்றே எங்களை சிறியவர் ஆக்கி எங்களை பெயர் சொல்லி அழைத்து அப்பா எல்லா படைப்புகளிலும் மேலான படைப்பாய் மனித படைப்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. உமது மாட்சியும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டி கொடுத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு உடைய கையை கொண்டு படைத்த ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு படைப்புகளையும் எங்களை ஆளும்படி செய்துள்ளீர் தகப்பனே. அந்த எல்லாவற்றையும் நீர் படைத்த எல்லாவற்றையும் எங்களுக்காக கீழ்ப்படுத்தி கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. நமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா. ஆனால் நாங்கள் அதற்கு தகுதி இல்லை தகப்பனே. அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல தகப்பனே ராஜா. நாங்கள் அப்பா பாவிகள் தகப்பனே. ஆனாலும் கூட எங்களை அன்பு செய்து நீதிமான்களை அல்ல பாவிகளையே மீட்க வந்தேன் என்று எங்களை அப்பா பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணின் எமைக்குள்ள எங்களை பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்து அன்பு செய்கிறீரப்பா. உமக்கு கொடான கொடி நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்ப நாங்கள் கேட்கிற எல்லாவித விண்ணப்பங்களை நீர் ஏற்று எங்களுக்காக எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறீர் தகப்பட. உமக்கு கொடான கொடி நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா பொருட்களையும் நாங்கள் வாழ்வதற்கு அப்பா எங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்திருக்கிறப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா நாங்களும் கூட தகப்பனை உம்முடைய இறை வார்த்தை நாங்கள் வாசிக்க கேட்கிறோமே தகப்பனே ராஜா. அப்பா நீ அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது தகப்பனே எம்மாவு சிலர்களின் கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் உம்மை கண்டு கொண்டார்களே தகப்பனே ராஜா. அப்பா இறந்து அவர் உயிரோடு எழுந்துள்ளார் என்று அவர்கள் தகப்பனே உம்மை கண்டு கொண்டார்கள் அப்பா. நீர் அவர்களுக்கு தகப்பனே அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போதே தகப்பனே அவர்கள் முன் நின்று அவர்களுக்கு வாழ்த்து கூறி உங்களுக்கு அமைதி உறுத்தாகுக என்று தகப்பனே அமைதியின் தூதுவனாய் அப்பா பூட்டப்பட்ட அறையிலே அவர்களுக்கு தரிசனமானீரே தகப்பனே ராஜா.
அப்படியாய் கூட தகப்பனே ராஜா, எங்கள் குடும்பங்களிலே கூட இந்த இணைப்பில் ஒவ்வொருவரும் இணைந்து ஜெபித்து கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கூட தகப்பனே அமைதி இல்லாத சூழ்நிலை தகப்பனே, பலவிதமான சூறாவளி காட்சிகள் அப்பா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக தகப்பனே ராஜா, எங்களுடைய பாவங்களை நிமித்தமாக, எங்களுடைய அறியாயம் நிமித்தமாக தகப்பனே, எங்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக தகப்பனே, எங்கள் குடும்பங்களிலே பலவிதமான தகப்பனே ராஜா பிரச்சனைகள் அப்பா, அமைதி இல்லாத சூழ்நிலைகள் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, அவர்கள் நீர் அவர்களுக்கு தோற்றுத போது திகிலுற்று பயந்து அப்பா இது தீய ஆவியோ என்று தகப்பனே ராஜா திகிலுற்று ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்களே அப்பா, அப்படியாய் கூட நீ சொல்லும் போது ஐயம் தவிருங்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள், நானே உன் தேவன் என்று தகப்பனே ராஜா எங்களுக்கு சொல்லுகிற முடிய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா. அப்பா நீர் அவர்களிடம் என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு கால்கள் இருக்கிறது, கைகள் இருக்கிறது அப்பா, ஆவிக்கு இதெல்லாம் இல்லையே என்று தகப்பட நீர் ஒரு நண்பரை போல அப்பா அவர்களோடு கூட பேசினீர் அப்பா. அவர்கள் அப்போது உம்மை இனம் கண்டு கொண்டார்களே தகப்பனே ராஜா. அப்பா அவருடைய கைகளையும் கால்களையும் நீர் அவர்களுக்கு காண்பித்திராண்டவரே. அப்படியாய் கூட தகப்பனை நாங்களும் தகப்பனை அமைதி இழந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா அமைதியின் தூதுவனாய் இன்று தகப்பனை ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள், நானே என்று தகப்பனை ராஜா நீர் எனக்கு ஆசீர் கூறி அப்பா எங்களுடைய பாவனத்தை விடுதலை கொடுத்து, எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து, எங்களுக்கு அமைதியை கொடுத்து, ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பங்களை கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப அவர்கள் எப்படியாய் கூட உம்மை கண்டபோது மகிழ்ந்தார்களோ அதே மகிழ்ச்சி எங்களுக்குள்ள தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே ராஜா. நீர் அவர்களுக்கு உம்முடைய சட்டத்திலுள்ள மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடுகளும் உம்மை பற்றி எழுதுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பது நீர் அவர்களுக்கு முன்னதே சொல்லிக் கொடுத்தும் கூட அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் தகப்பனே. ஆனால் தகப்பனே நீர் அவர்களோடு கூட எழுந்து 3ஆம் நாள் எழுந்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதை தகப்பனே ராஜா பாவ மன்னிப்பு பெற்று மனமாற வேண்டும் என்று தகப்பனே அவர்களுக்கு நீர் பறைசாட்சி இருந்தும் கூட அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. நீர் அவர்களோடு வாழ்ந்த போதும் கூட தகப்பனே, அவர்கள் உம்மோடு சுற்றி திரிந்த போதும் கூட அப்பா அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை தகப்பனே ராஜா. ஆனாலும் கூட தகப்பனே நீர் அவர்களோடு கூட அமர்ந்து நீர் பேசின போது ஒரு மீன் தொண்டு சாப்பிட கொடுத்த போது தகப்பனே ராஜா நீர் அவர்களோடு உண்டு அமர்ந்து தகப்பனே ராஜா அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, உம்மை அறிந்து கொண்டார்கள் அப்பா. உயிருள்ள மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று தகப்பனே ராஜா அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்பா. அப்படியாய் கூட தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களில் கூட இன்னும் கூட தகப்பனே ராஜா உம்மை நாங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய அகக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. கால் ஊனமுற்றோர் நலமடைந்த பின் அப்பா தகப்பனே பேதுருவையும் யோவானையும் தகப்பனே அதிசயம் நடந்த பிறகு தகப்பனே ராஜா ஒரு அற்புதத்தை அவர்கள் நடந்த பிறகு அவர்கள் பின்னாடியே தகப்பனே ராஜா அவர்கள் சாலமோன் மண்டபத்தில் தகப்பனே எல்லோரும் தகப்பனே அவரை தேடி வந்து அப்பா அவர்களிடம் தகப்பனே நன்மையை மாத்திரம் கண்டார்கள் தகப்பனே. அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம் எங்களுக்கு இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு மாத்திரம் நாங்கள் இதம் செய்தோம் என்று. அப்ப அவர்களை பெருமைப்படுத்தாமல் இயேசுவை ஆகிய உண்மையே பெருமைப்படுத்தினார்கள். அப்படியாய் கூட தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அப்பா, எங்களுடைய அனுபவங்களின் மூலமாக உண்மை குறித்து தகப்பனே ராஜா நாங்கள் பலவித நன்மை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் தகப்ப நாங்கள் வாழ்ந்து கொடுப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உடைய நன்மை தரங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆனாலும் கூட தகப்பனே ராஜா அது எங்களுடைய பலம் அல்ல, எங்களுடைய பராக்கிரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம் எங்கள் குடும்பம் பிழைத்திருக்கிறது என்று தகப்பனை பார்ப்போர் கண்கள் தகப்பனை வியக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறது, இனி நடத்தப் போகிறது தகப்பனே ராஜா. இன்னும் கூட தகப்பனை மீள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் யாரெல்லாம் இந்த இணைப்பிலிருந்து எந்தெந்த காரியத்திற்காக தகப்பனை வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அவருடைய அமைதியான வாழ்வை நீர் கொடுப்பீராக. அவர்களுக்குள்ள மன போராட்டங்கள், மன சஞ்சனங்கள் அப்பா, மன கஷ்டங்கள் அப்பா, தீர முடியாத வியாதிகள் அப்பா, பிள்ளைகளை குறித்தான கவலைகள் தகப்பனை, கடன் பிரச்சனைகள், என் பிள்ளைகளுக்கு திருமணம் வைத்து விட்டேனே பணம் கிடைக்கவில்லையே, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் நடக்க ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டேனே, மருத்துவமனையில் அனுமதித்து விட்டேனே, ஆனாலும் கூட ஆபரேஷன் செய்யணும் சொல்லிக்கிறார்கள், பணம் இல்லையே என்று அப்பா கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு இனி அப்பா இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்து விட்டார்கள், இனி அவளுக்கு காலேஜுக்கு நான் பணம் தேடணும், அதற்கு விடுத்து கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. என் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு படித்த பிறகு எந்த பாடம் எடுப்பார்களோ, எந்த இது எடுப்பார்களோ என்று தகப்பனேன்
அதையோடு தகப்பனை ஒவ்வொரு சிந்தனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்து விட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனை. என் தேவனால் எல்லாம் கூடும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வாதம் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அமைதி, உலகம் தரக்கூடாத அமைதி. அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாயிருக்கிறப்பா. எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில அப்பா, எத்தனையோ எதிர்பார்க்க முடியாத சஞ்சலங்கள் அப்பா, மன கவலைகள் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுந்த சத்துருளின் கிரியைகள் அப்பா. ஆனாலும் கூட நீர் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை முறியடித்து அப்பா, எங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கட்டுகளையும் உடைத்து நுகத்தடிகளை முறித்து நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் பெற்று அப்பா, எல்லோருக்கும் முன்னிலை நாங்கள் உயர்ந்து நிற்பது உமது கிருபை மாத்திரம் ஆண்டவரே. உடைய கரை எங்களோடு கூட இருந்ததால் மாத்திரம் தகப்பனே ராஜா. இனி வரும் காலங்களில் கூட எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், எங்கள் குடும்பங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள், சஞ்சனைகள், மன போராட்டங்கள் அப்பா, கண்ணீர்கள், கவலைகள் அப்பா, எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமையடைனோம் அப்பா. எங்களுடைய நாமம் அல்ல ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமையடைய எங்களுடைய எல்லா தேவைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இரவு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல உறக்கத்தை கொடுங்க. இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா குறிப்பாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் சுகம் அடையணும் ஆண்டவரே. அப்பா அவருடைய கல்லாலான இதயங்கள் மாற்றப்படணும், அந்த குடும்பங்கள் மாறணும் ஆண்டவரே. இயேசுவே கண்ணீர்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. நன்றியப்பா. வர இருக்கிற எலெக்ஷனை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. போர்கள் எல்லாம் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளும் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. முதியோர்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா இந்த வெயிலின் தாக்கத்தின் நிமித்தமாக நோய்கள் எல்லாம் வந்து கொண்டுகிறது அப்பா. இந்த நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கணும் ஆண்டவரே. உடைய ரத்தம் எல்லா பிள்ளைகளையும் மூடி முத்திரையிட்டு பாதுகாத்து அப்பா, நீதாமே அவளை வேலையெடுத்து பாதுகாக்கப்படுகிற உடைய கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் தகப்பனே ராஜா. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க. இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களில் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.